ஒரு குட்டி பல்லி பாவம் குழந்த. அது அம்மா எங்கன்னே தெரில. காலையிலே பார்த்தோம் தரையில் கிடந்தது. அது எங்கே பாரு, இங்கே இருக்குது. அது அது குழந்த. அது அது அவங்க அம்மாவை காணும் பொழுது என்ன ஆச்சோ தெரில. குழந்த சின்ன குழந்தையா இருக்குது. காலையிலே பார்த்தேன். கண்ணை மூடின்னு காலை வச்சுருந்தா குழந்தை செத்துட்ருக்கோம். ஆனால் நல்ல வேலை பார்த்து அதை இப்படி கொண்டாந்து போலாத்துது. ஆனால் போஷாக்கா சுத்த காணும். கிடுக்குன்னு ஓட காணும் குழந்த. அதுக்கு தான் இந்த கொஞ்சோண்டு சாக்லேட் கொண்டு போட்டேன். சாப்பிட்டுதுன்னா ஒரு வேளை அம்மா இல்லாதால பசியில் இருக்குதோ என்னமோ அப்படின்னு இந்த 2 சாக்லேட் துண்டையும் போட்டேன். வந்து சாப்பிட்டுதுன்னா, தங்கம் வாடி தங்கம் ஓடாதடி, இந்த சாக்லேட்டை வந்து சாப்பிடுங்க. எந்த உயிரையும் கடவுள் பசியோடு விடவே மாட்டார். எப்படிப்பட்ட உயிரையும் கடவுள் பசியோடு விடவே மாட்டார். அதான்டா வந்து சாப்பிட்றா, வாடா சாப்பிட்டுட்டு உயிர் பழிச்சு நல்லா வாழுடா இந்த வீட்டில் தங்கமே. உங்கள் அம்மாவை காணுமாடி. காலையில் 4 மணி நேரமாக நீ இங்கே தான். செவுத்து மேலே ஏற முடியல. அதுக்கு என்னன்னு தெரில. இதை சாப்பிட்டுதுன்னா பழிச்சுக்கோம். பசி பொழுகுது. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதை பார்த்துக்கினே இருக்கணும். குழந்தைய வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுதுன்னா அது நல்லாயிடும். காலையில் இந்த இடத்துல இருந்தது. நல்ல வேலை எழுந்தவொடனே மெரிச்சிட்ருப்பேன். அப்புறம் அப்படியே தரையை தட்டின ஒன்று ஓடி போய் அந்த அடியில் பூந்துக்குச்சு. இப்போ அங்கேயே இருக்குது. அது அங்கேருந்து வரமாட்டேங்குது. வேகமாக ஓட மாட்டேங்குது. செவுத்தில் ஏற மாட்டேங்குது. ஆக மொத்தம் அது தாய் காணோம். அவங்க அம்மா எங்கே போனான்னு தெரில. எல்லாம் இப்படி பிள்ளைய பெற்று போட்டு எங்கன்னா ஓடி கொடுத்துங்க. இந்த குழந்தைங்க வாய் இல்லாத ஜீவனுங்க என்ன பண்ணோம்? மனுஷாலாக இருந்தாக்கா உடனே ஆம்புலன்ஸ் வரும், தூக்கியும் போவோம், ஒரு குழந்தைகளை பாதுகாப்பு பண்ணோம், காப்பாற்றோம். இந்த ஜீவனுங்களுக்கு அப்படிலாம் யாரும் செய்ய முடியாதுல்ல. நம்ம வீட்டில் நம்மளுக்கா கருணை உள்ள ஒரு மனசுனா தான் மட்டும்தான் இதெல்லாம் யோசித்து செய்ய முடியும். இறக்கம் உள்ள மனசுக்கு மட்டும்தான் இதுங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது, பசி வலி வேதனை எல்லாம் இருக்குன்றத ஒரு நல்ல ஒரு கருணையுள்ள இதயத்துக்கு மட்டும்தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களாம் நச்சுன்னு காலால் மெரிச்சா தூக்கி அப்படி குச்சியால் தூக்கி அண்ணாண்ட போட்டு போய்க்கினே இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லலை. அவங்களுக்கு அந்த மனசு கிடையாது. கடவுள் வைக்கலை. கடவுள் ஒரு சிலவங்களுக்கு தான் அந்த இதயத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். யூடியூப்லாம் எவ்வளோ பேர் உயிரை ஓடி போய் காப்பாற்றுறாங்க, தூக்குறாங்க, சொன்ன உடனே ஓடுறாங்க. தொடவே முடியாததெல்லாம் கூட தொட்டு தூக்கின்னு வந்து வைத்தியம் பண்ணி சும்மா ரோட்டில் போய்க்கினே இருக்கிறாங்க. யாரோ அவங்க ஒரு பூனைக்குட்டி நடு ரோட்டில் அடிச்சுட்டு போதுன்னு வண்டியை நிறுத்திட்டு எடுத்து கொண்டு போய் ஓரமாக விட்டுட்டு யாருக்குன்னா அதை காப்பாற்றுறவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி மனசெல்லாம் கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அதனால் அவங்க தான் கடவுளோட அவதாரமாக இருப்பாங்க. எந்த உயிருக்கும் வலியும் வேதனையும் பசியும் கண்டிப்பாக இருக்குது. உயிர் இல்லை, நம்மளை மாதிரி வாய் ஒன்று தான் இல்லை, பகுத்தறிவு கிடையாது. மற்றபடி எல்லாமே அதுங்களுக்கும் இருக்குது. அதை புரிஞ்சு நம்மளாம் கொஞ்சம் உதவி செஞ்சோம்னா அதுங்க கொஞ்சம் பிறந்ததுக்கு வாழ்ந்துட்டு போவோங்க. அவ்வளோதான். அநியாயமாக சாகக்கூடாது. அதுதான் என்னோட எண்ணம். வருது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வருது. வந்து அதை சாப்பிடும். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது.